நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நம்ம சென்னை அடுத்த திருவிடந்தையில இன்னைக்கு ஒரு மாபெரும் மாநாடு ஒண்ணு நடக்கவிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாகவும், வன்னியர் சங்கத்தின் சார்பாகவும் நடத்தப்படும் இந்த சித்திரை முழு நிலவு மாநாட்டுல பங்கேற்கிறதுக்கு நிறைய பேரு நம்ம சென்னைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமா நம்ம சென்னை அடுத்த திருவிடந்தையில கடந்த ஒரு சில நாட்களா நடந்து வந்த நிலையில இன்னைக்கு மே 11ஆம் தேதியான இன்னைக்கு இந்த மாநாடானது நடக்க போகுது. இந்த மாநாட்டிற்காக ஒரு பிரம்மாண்டமான மேடை ஒண்ணு அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்க அமைக்கப்பட்டிருக்கும் நுழைவாயிலுமே மிக பிரம்மாண்டமா இருக்கு. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து நிறைய பேர் இந்த மாநாட்டுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலையில 5000த்திற்கும் மேற்பட்ட போலீசார பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்த போறாங்க. ஒரு 12 ஆண்டுகள் கழித்து இந்த சித்திரை முழு நிலவு மாநாடு நடைபெற போறதுனால மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இந்த மாநாடு ஏற்படுத்தியிருக்கு. அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவிருக்கும் சூழ்நிலையில இந்த மாநாடு முக்கியத்துவம் பெறுது. இந்த மாநாட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுற சூழ்நிலையில எந்த மாதிரியான ஒரு கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணணும், அதாவது மாநாட்டுக்கு வரவங்க எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, என்னென்னலாம் விஷயங்களை பின்பற்றணும் போன்ற ஒரு கைட்லைன்ஸை நம்ம கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் போலீஸ் கொடுத்திருக்காங்க. இந்த மாநாட்டில் கலந்துக்கிறவங்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, போக்குவரத்து வசதி, அதே மாதிரி ஃபயர் சேஃப்டி மெஷர்ஸ்ன்னு சொல்லி நிறைய விஷயங்களை நாங்கள் இன்பிளேஸ்ல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ராம்தாஸ் ஐயா அவர்களும், அன்புமணி ராம்தாஸ் ஐயா அவர்களும் சொல்லியிருக்காங்க. இந்த மாநாடு நடைபெறுவதையொட்டி மதியம் ஒரு மணிக்கு மேல எந்த ஒரு கடையையும் நீங்க திறந்து வச்சிருக்காதீங்க, எல்லா கடையும் மூடுங்க அப்படின்ற மாதிரி காவல்துறை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த ஒரு மதுக்கடையும் இயங்காது அப்படின்ற மாதிரியும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. கோடை விடுமுறையின் காரணத்தினால சென்னை ஆகட்டும், இல்லைன்னா புதுச்சேரி ஆகட்டும், இல்ல சென்னையை சுற்றியுள்ள பகுதிகள் ஆகட்டும், நிறைய பேர் மாமல்லபுரத்துக்கு சுற்றுலா செல்றது வழக்கம். இந்த மாநாடு நாளைக்கு நடக்கவிருக்கிறதுனால நீங்க ஏதாவது நாளைக்கு அந்த பக்கம் டூர் போகலாம், அந்த பக்கம் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு பிளான்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை அடுத்த வாரம் வச்சுக்கோங்க. நான் மிகப்பெரிய அளவில் டிராஃபிக் ஜாம்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே மாதிரி சேனலில் இருந்த தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.